பஸ்ஸில வந்தனால ரொம்ப டயர்டு. அதனால நானும் காலையில கொஞ்சம் லேட்டா தான் எழுந்தேன். ஒரு 12 மணிக்கு கிட்ட தான் எழுந்தேன். எழுந்து முடிச்ச கையோட எனக்கு பிரஷ்ஷு நான் கொண்டு வரல. நேத்து அவசர அவசரமா வந்ததுனால பிரஷ் கொண்டு வர மறந்துட்டேன். அதனால போயிட்டு பக்கத்து வீட்ல இருக்கிற வேப்ப குச்சிய எடுத்துட்டு நானும் பல்லு வெளக்க ஆரம்பிச்சுட்டேன். பல்லு வெளச்சு முடிச்ச உடனே நம்ம சின்ன வயசுல நான் ஓடிடி கேடிவில படம் பார்த்துட்டு ஜாலியா இருந்தேன். அது புடிச்ச உடனே நானும் சாப்பிட கிளம்பிட்டேன். இன்னைக்கு என்ன சாப்பாடுனா, ஒரு சாப்பாடு, முட்டை அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டதால கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்ச கையோட எனக்கு கொஞ்சம் இளநீ வேணும்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு இளநீ வாங்கிட்டு வந்துட்டேன். நான் பண்ண தப்பே அதுதான். அங்கேயே குடிச்சிருக்கணும். சரி நம்மளே வீட்ல வெட்டலாம்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணேன். ரொம்ப நேரம் கழிச்சு அத வெட்டினேன். ஸோ வெட்டி முடிச்ச உடனே அது 3 இளநீ குடிச்சது ஃபுல்லாயிடுச்சு. உள்ள இருக்கிறத சாப்பிட முடியல. ஸோ வேஸ்ட் பண்ண மனசு இல்ல. அதனால நானே அதில ஒரு ஸ்வீட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு இளநீர் பாயாசம் மாரி சாரி சாரி ஒரு இளநீர் அல்வா மாரி ஒரு பாயாலாம் பண்ணிட்டேன். அது பேர் எனக்கும் தெரியாது. பண்ணி முடிச்ச உடனே நானும் வீட்ல குடுத்தேன். எல்லாருமே சூப்பர் டேஸ்ட்டா சொன்னாங்க. ஸோ அதில ஒரு மகிழ்ச்சியா இருந்துட்டு இன்னைக்கு டேவ முடிச்சாச்சு.